வணக்கம் அன்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருட பிறப்பு என்கிற சித்திரை மாத பலனை பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, சூரியன் உச்சத்தில் வந்து உட்கார்வார். மேஷராசியிலே அவர் தன்னுடைய வலிமையை காட்டுவார். காலச்சக்கர புருஷத்தின் முதல் ராசி இல்லையா, அங்கே தன் வலிமையை காட்டக்கூடிய இடம். அது மட்டுமல்ல, காலச்சக்கர புருஷத்தின் 11வது இடத்துல சதய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்கிறார். ஸோ அப்போ லாபத்துக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது அப்படின்ருக்கு. கிரகங்கள் மூமெண்டெல்லாம் பார்க்கும்போது சுக்கிரன் சூரியன் சேர்ந்து மேஷராசியில் அமர்வார்கள். லக்னமாக ரிஷப லக்னம் அமைந்துவிடும் இந்த மாதம் பிறக்கும்போது. குரு 3ஆம் இடமான மிதுன ராசியிலே அமர்ந்திருப்பார் புனர்பூசம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலேயே. கேது மகம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்ந்து கொள்வார் சிம்ம ராசியிலே. ராகு பகவான் சதயம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்ந்து கொள்கிறார். சந்திர பகவானும் சதயம் என்கிற சாரத்திலே வந்து அமர்கிறார். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்தின் கீழே, அந்த சாரத்தின் கீழே சனி பகவான், புதன் மற்றும் செவ்வாய் அமர்ந்து, எல்லாம் ஒரே சனி அப்படின்னு சொல்லுவ மாதிரி மீன ராசியில் இருப்பார்கள். இப்படி ஒரு கூட்டுக்கலவையாக இந்த மாதத்தின் தொடக்கம் இருக்க போகிறது. 19ஆம் தேதி ரிஷப ராசிக்குள்ளே சுக்கிரன் வந்துடுவார். அதுபோல் 30ஆம் தேதி மேஷ ராசிக்குள்ளே புதன் வந்துடுவார். 11ஆம் தேதி மே மாதம் 11ஆம் தேதி மேஷராசிக்குள்ளே செவ்வாய் வருவது தான் முக்கியமான நிகழ்வு. ஏன்னா அங்கே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து கொள்வார்கள். இது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வரும். அதனால் அதுவும் ரொம்ப முக்கியமான நிகழ்வையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்று விடுகிறார். அதே 14ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வந்து விடுவார். ஸோ இப்படி எல்லாரும் கலவையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் பொது பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் தவறாமல் அவசியம் பாருங்கள். ரிஷபராசி நண்பர்களே, நிலையான யோசனைகள், ஆனாலும் செயல்படுத்தும் போது நிறைய பயங்கள். இதுதான் உங்களுடைய குணம். எனக்கு எல்லாம் தெரியுங்க, இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு கமா போடுறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. பொறுமை இருக்குது, ஆனாலும் ஜெயிக்கிறதுக்கான வழிகளே நிறைய சாய்ஸஸ் இருக்கிறதுனால மிரண்டு போகிறீங்க. முக்கியமாக இந்த மாதம் பிறக்கும் போதே லக்னம் உங்கள் ராசி மேலே தான் விழுகுது. அதனால் என்ன ஓட்டங்கள், எதையான ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற தாக்கங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். வேலை இல்லை அப்படிங்கிற ஒன்றும், பணம் இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். லாபஸ்தானத்திலே 3 கிரக சேர்க்கைகள் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவான், புதன் மற்றும் செவ்வாய் அப்படின்னு உட்கார்றாங்க. இந்த 3 பேருமே பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துகிறார். அதுவும் இந்த பஞ்சமஸ்தானத்துக்குரிய இந்த புத பகவான் நீச்சமாக இருந்தாலும் அதை கண்ணில் மறைச்சிருவார். இருக்கிறதே இருக்குது, ஆனால் இல்லைன்ற மாதிரி சொல்ல வச்சுருவார். ஆனாலும் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. நீங்கள் பயப்படுறது என்னென்னா, எதிர்பாராமல் எதனா நடந்துருமோ, ஆரோக்கிய குறைபாடுனால எனக்கு பிரச்சனை வந்துடுமோ, அதனால் செலவு வந்துடுமோ, இப்படின்னு தான் அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே கொஞ்சம் போயிடுறீங்க. இதுக்கு காரணம் இந்த 10ஆம் இடத்துக்குள்ளார வந்த சந்திர பகவான் மனதில் பயத்தையும் கொடுக்குறார். கேந்திரத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறார் இல்லைங்களா, சந்தோஷத்தையும் கொடுப்பார். ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பயத்தையும் கொடுப்பார். அதனால் பண விரயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார்னு தெரியுது. ஆனால் குருவின் பார்வை இந்த ராகுவின் மேலே விழுவதனாலே அப்படிலாம் பெருசாக பயப்படாதீங்க, எல்லாம் நல்லாயிடும், கவலைப்படாதீங்க. உலகத்தில் நம்ம நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கரெக்டாக விதைத்திடுங்க. அப்போ கரெக்டான உங்களுக்கு நல்ல பலன்கள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதனால் அடுத்தவன் சொல்லி எதுவும் வரப்போகிறதில்ல, அடுத்தவனாலே எங்கேயும் தப்பு இல்லை, நம்ம சரி பண்ணிட்டா சரியாயிடும்னு கிளியராக மைண்ட் செட் வச்சுடுங்க. உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துக்காரரான சூரிய பகவான் 12ஆம் இடத்துல வந்து உட்கார்றார், உச்சத்தில் வந்து உட்கார போகிறார். இந்த சித்திரை மாதத்தில் உச்சத்தில் வந்து உட்கார்றதுனால தொழில் ரிலேட்டடாகவும் தந்தை வழி உறவினரானும் இந்த மனை வாகனங்களாலும் நிறைய செலவுகள் உண்டாகும். அது மட்டும் இன்னெவிட்டபிளாக இருக்கும். அதுவும் செவ்வாய் வந்து அங்கே மே 11 சேர்ந்து கொள்ளும்போது விவசாயம் நிலைகளில் இருந்தீங்களா அது ரிலேட்டடாகவும் செலவுகள் உண்டு. இப்படி செலவுகள் இந்த மாடலில் தான் வரும். அந்த செலவுகளும் ஊக்கமாக இருக்கக்கூடியதாக மாறும். எப்படின்னா இந்த செவ்வாய் சூரியனும் சேர்ந்த உடனே ஒரு யோகத்தை கொடுத்து விடுவார். செலவு பண்ணுறதுக்கு தான் பணம் வரணும்ல, அந்த பண வரவை ஏற்படுத்தி கொடுத்துவார். எப்படி அப்படின்னா குருவின் பார்வையானது உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடமான துலா ராசி மேலே விழும். அந்த ராசி துலா ராசியில் விழுவதனாலே எதிர்பாராத பணவரவை ஏற்படுத்தி இந்த செலவுகளை மீட் அவுட் பண்ணுவார். சுப செலவுகள் எல்லாம் நிறைய நடக்கும். அந்த செலவுகள் ஜாஸ்தி உண்டு. நீங்கள் காஷனாக இருக்கணும்னா இந்த வண்டியிலெல்லாம் பயணம் செய்யும்போது எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக இருங்க. ராத்திரி வேளையில் முடிந்தவரை பயணம் செய்வதை தவிருங்கள். அப்படியே தான் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்னா யாருன்னா டிரைவர்ஸை போட்டுக்கிட்டு போங்க. பயணங்களிலே கூடுதல் கவனத்துடன் இருங்கள். மனசில் தேவையில்லாத குழப்பத்தோடு நீங்கள் காரியங்கள் செய்யாதீங்க. அதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும். உங்களுடைய பிரச்சனை வீண் செலவு தான். அந்த வீண் செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். லாபங்கள் வரும். அதுவும் இந்த ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிற இடத்துல போய் மாட்டிக்கிறீங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு ஏதோ காசை போட்டு எடுத்துடலான்னு போகும்போது 2 நாளைக்கு கொடுத்து 5 நாளைக்கு பிடிங்கிறான். அதில் உங்களுக்கு அடி வாங்குது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக இருந்துடுங்க. முடிந்த வரைக்கும் அதுக்கிட்ட போகாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு சமயோஜித புத்தியெல்லாம் நிறைய இருக்குது. உங்கள்கிட்ட வந்து விஷயம் கேட்டுக்கிட்டு அவங்க நல்லா வரத்துக்கு வாய்ப்புகள் எல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் உங்களுக்காக இந்த சொல்லுவோம் இல்லையா, டாக்டர் தனக்கே வந்து வைத்தியம் பார்த்துக்க முடியாதுன்னு, அப்படி தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களுக்குள்ளே கவுன்சிலிங் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஃபிக்ஷனோடு இருக்கிறாங்க, அதனால் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நிலை கண்ணாடி முன்னாடியானு நின்று உங்களுடைய பிரச்சனையை முதல்ல எப்படி சால்வ் பண்ணலான்னு ஒரு மாக் பண்ணிக்கிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா சரியாகப்படும். கொஞ்சம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. முடிந்தவரை உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாட்டை விடாமல் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நன்மையாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அதற்கு நீங்கள் எதிர்பார்க்க மற்றவர்கள் ஆதரவோடு அதை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, தெய்வத்தின் அருளாலே எனக்கு எல்லாரும் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி நல்ல பலன்களை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருப்பதனால நார்மலாக சொல்லுவோம் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி அலர்ட்டாக இருங்க. எல்லாத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.